திருமா அவர்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு விபூதிய வந்து அளிச்சாரு. அதுக்கு வந்து எச் ராஜா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல யாரு சொல்றாங்கங்கிறத பார்க்கணும். என்ன சொன்னாங்கங்கிறத பார்க்கணும். இப்போ யாரு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு ஹெச் ராஜா அவர்கள் சொல்றாரு. அவரோட பழக்கமே இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நீங்க அவரோட வரலாற எடுத்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா இஸ்லாமியர்கள க இழிவுபடுத்துறதும், தலித் மக்கள இழிவுபடுத்துறதும், அவர்கள் செய்ற சின்ன சின்ன விஷயத்த கூட பூதாகரப்படுத்தி செய்றதும் தான் அவரோட மெயின் அஜெண்டாவா இருக்கு. நம்ம காலகாலமா நம்ம இத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு வாட்டி கூட அவங்களால ஜெயிக்க முடியல. எலக்ஷன்ல நிக்கவும் முடியல, ஜெயிக்கவும் முடியல. இந்த இத நம்ம பார்க்குறோம். சரி, இப்ப திருமாவளவர்கள ஏன் அவர் இப்ப மறுபடியும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்டின்னா, அவரு அவரு திருமாவளவன் அவர்கள் தலித் மக்களுக்காக போராடக்கூடிய, இப்ப இருக்கிற கரண்ட்ல உயிர்ப்போட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் தான். இந்த திருமாவளவன் அவர்கள வந்து நீங்க அசிங்கப்படுத்துறது மூலியமா, அந்த வெறுப்பு அரசியல தொடர்ந்து நீங்க கொண்டு போக முடியும். இதுதான் எச் ராஜா அவர்களோட அஜெண்டாவே. எங்க நீங்க அவர் பேசினாலும் சரி, அவரோட பேச்சுகள் இன்னைக்கு வரைக்கும் இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல நீங்க பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து அயோத்தியாக மாறும்னாரு. அதுக்கு எஃப்ஐஆர் இருக்கு. இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்படல.